நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் சென்னை புதுக்கல்லூரி இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சமூக சேவை செய்து வரும் நியூஸ்7 தமிழின் அன்பு பாலம் மூலம் பல தொண்டு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், கல்லூரிகள் இணைந்து தொண்டாற்றி வருகின்றன. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி, மெட்ராஸ் பிரிண்டர்ஸ், லித்தோகிராஃபிக்ஸ் அசோசியேஷன், ரோட்டரி கிளப், MGM ஹெல்த் கேர் ஆகியவை இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தின. ஆண்டுக்கு 2 முறை இலவச மருத்துவ முகாம் நடத்தி வரும் புதுக்கல்லூரியில் இந்த முகாம் நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த பொது மருத்துவ முகாமிலே பிபி, சுகர், இரத்த அழுத்தம் மற்றும் ECG போன்ற பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்து இலவசமாக மக்கள் பயனடையும் வகையிலே இந்த மருத்துவ முகாமை மெட்ராஸ் பிரிண்டர் அசோசியேஷன் அவர்கள் இணைந்து எங்கள் கல்லூரியிலே இன்று நடத்துகின்றனர். இந்த முகாமிலே ஏறக்குறைய 250 பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துடன் கைகோர்த்து பல்வேறு சமுதாய பணிகளை இந்த புதுக்கல்லூரி செய்து வருகிறது. அந்த வகையிலே இன்று இலவச மருத்துவ முகாமை இங்கே நடத்தியதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களுக்கு நியூ காலேஜ் இடம் கேட்டோன்னு கொடுத்தாங்க. அவங்க ரோட்ராக்டிவ் ஸ்டூடெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் MGM ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. 100% ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க கேம்ப்பு. அவங்களுக்கு அந்த டாக்டர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். கிட்டத்தட்ட நேர போட்டு எங்களுக்கு மெட்ராஸ் பிரிண்டர்ஸ் அசோசியேஷனுடைய இப்போ இன்றைக்கி பிரிண்டர்ஸ் டே, ஆக்சுவலாக மெட்ராஸ் பிரிண்டர்ஸ் டேயோடைய பர்த்டேன்னு சொல்லலாம். உடன்பர்க் அவார்டுங்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்தது எப்போங்கிறது இந்த February 24 தான் பிரிண்டர் ப்ரெஸ் ஆரம்பித்த அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுன்னு ஒரு புது வடிவத்தை கொடுத்தது. அதனால் அந்த நாளில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நியூ காலேஜ் சப்போர்ட் பண்ணதுக்கு பிரின்ஸ்பால் எல்லாருக்கும் எங்களுக்கு எங்கள் மெம்பர்ஸ் சார்பாகவும், எங்கள் OP மெம்பர்ஸ் சார்பாகவும், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் சார்பாகவும் நல்ல ஒரு தேங்க்ஸை சொல்லி நியூ சேனலுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி இது பண்ணேன்.